பொண்ணோட வாழ்க்கையை தயவு செய்து கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலம் நடிகர் நெப்போலியன் அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ இந்த முழுமையான வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி அதன் பின் கதாநாயகன் எடுத்து பல ரசிகர்கள் மனதின் இடத்தைப்படுத்தவர் தான் நடிகர் நெப்போலியன். நடிகர் நெப்போலியன் ஜெயசுதா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு குணால், தனுஷ் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நெப்போலியன் மூத்த மகன் தனுஷுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மூலாக்கரப்பட்டியை சேர்ந்த அக்ஷயாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இதற்காக அமெரிக்காவிலிருந்து நெப்போலியன் அவர்களும் அவரது மனைவி ஜெயசுதாவும் நேரில் கலந்துக்கிட்டாங்க. தனுஷ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அமெரிக்காவிலே இருந்தார். அவர் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்தாரு. தற்சமைக்கும் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிரபலங்களுக்கெல்லாம் நேரில் சென்று திருமண அழைப்புதல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நெப்போலியன் அவர்கள் மகனுக்கு திருமணம் செய்யப்படுற பொண்ணு நெப்போலியன் அவர்களின் உறவுக்கார பொண்ணு தானா? அதாவது நெப்போலியன் அவர்களுக்கு இருக்க வசதிக்கு நல்ல பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் தன்னுடைய மகனை பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நெப்போலியன் அவர்கள் ஒரு இல்லாத ஏழை எளிய வீட்டு பொண்ணை தான் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வைக்க போகிறாராம். நெப்போலியன் அவர்கள் மகன் திருமணம் ஜப்பானில் உள்ள டோக்கியோவில் நடக்க இருக்குது. வருகிற நவம்பர் 7ஆம் தேதி தான் இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குது. நெப்போலியன் அவருடைய மகன் திருமணத்தை தமிழ்நாட்டில் நடத்தணும்னு தான் ஆசையா. ஆனால் தன்னுடைய மகனின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் ஜப்பானில் வச்சுருக்காராம். இந்த நிலையில் தனுஷின் திருமணத்தை பற்றி ஒரு விதமான கருத்துக்களை பேசிட்டு வராங்க. சமீபத்தில் பேசின ஒரு பிரபலமான டாக்டர் காந்தாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெப்போலியன் திமுகவின் KN நேரு மூலமாக தான் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதன் பின் பல திரைப்படங்கள் நடித்து நல்ல நடிகர் என பேர் வாங்கினார். சினிமாவில் பிரபலமானதுக்கு பிறகு தான் திமுகவில் இணைந்து MLA MPயும் ஆனார். 2014ஆம் ஆண்டு தன்னுடைய மகன் உடல்நிலை கருத்தில் கொண்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அங்கே ஒரு IT கம்பெனி வச்சு நடத்தி வர்றாரு. ஜீவன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ அவருடைய வேலைகளில் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. நெப்போலியன் மகன் ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் ஒரு ஆபத்தான நோய், ஒரு அரிய வகை நோய், பரம்பரையாக வரக்கூடிய நோய். இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் எதுவும் செய்ய முடியாது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 12 அல்லது 18 வயசுலேயே அவர்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்துடும். தனுஷ் அவர்களுக்கு 25 வயசு வரைக்கும் சிகிச்சையெல்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் நல்லா தான் பார்த்துருக்காரு. இது மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு சொன்னார். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அவருக்கு எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம். இந்த நோய்க்கு அலோபதியில் மருத்துவம் இல்லை. அதுபோல் அவரால் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஈடுபட முடியாது. இப்போ தனுஷ் அவர்களை திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு அவங்களுடைய பெற்றோரும் இதை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு சிலர் இந்த மாதிரியெல்லாம் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. ஒரு சிலரோ விளம்பரத்துக்காக கூட இந்த மாதிரியெல்லாம் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்களை மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. இதற்கு நெப்போலியன் அவர்கள் ஏதாவது பதிலடி கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.